ஒரு அற்புதமான விஷயத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும். அந்த அற்புதமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மெல்லாம் கால் கடுக்க நின்று இல்லையா, ரொம்ப நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம்ல நின்றவங்களாம் இருக்கோம். அப்படி நின்று சமாதி மந்திரில் போய் சாய்நாதரை பிரமாதமாக தரிசனம் பண்ணுவோம். அதன் பிறகு எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு இந்த முக தரிசனம்னு ஒரு ஏரியா உண்டு இல்லையா, ஒரு ஜன்னல் மூலம் பாபாவை பார்ப்போம் இல்லையா. ரொம்ப ஆசை எனக்கெல்லாம், நான் ஓடி போய் நின்று பார்ப்பேன் அந்த இடத்துல. எனக்கு என்னமோ அப்படி ஒரு திருப்தியாக இருக்கும். எனக்கு சமாதி மந்திரில் பார்த்த திருப்தியை விட அந்த ஜன்னல் மூலம் சாய்நாதரை பார்க்கும்போது இப்படி இந்த சைட் போர்ஷன் அழகாக காட்டுவார் பாபா. அதை பார்க்கும்போது எனக்கு என்னமோ ஒரு மிகப்பெரிய நிம்மதி கிடைத்தது போல் இருக்கும். நான் யாரை கூட்டிகிட்டு போனாலும் எல்லா இடம் சுற்றிட்டு வாங்க, ஒரு அற்புதமான தரிசனம் இருக்குன்னு கூட்டிகிட்டு போய் அங்கே நின்று பாபாவை அந்த ஜன்னல் வழியாக தரிசனம் செய்வதற்கு நான் காட்டுவேன். நான் அந்த ஜன்னலில் ஒரு பிரமாதமான விஷயம் பண்ணியிருக்காங்க. அற்புதமாக ஒரு கோல்டு பிளேட்டட் பிரமாதமாக ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. பிரமாதமாக ஒரு பக்தர் அதை பண்ணி கொடுத்துருக்காரு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, என்ன அழகாக இருக்குல்ல. யார் ஷீரடி சென்றாலும் மறக்காமல் தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள். இந்த கோல்டு ஃப்ரேம்லேயும் ஒரு பாபா இருக்கார், சிரித்த மாதிரி ஒரு பிரமாதமான ஒரு பாபா இருக்கார். அவரையும் தரிசனம் பண்ணுங்கள். அந்த ஜன்னல் மூலமாக நம் சாயப்பாவின் தரிசனம் பிரமாதமாக கிடைக்கும் இல்லையா. என்னமோ நம்ம அம்மாவை பார்க்க மாட்டோமா, எங்கேயா ஓடி போய் ஸ்கூல் விட்டு வரும்போதெல்லாம் அம்மா ஜன்னல் மூலம் தெரிவாங்க. அதனால் ஓடி ஜன்னல் நின்று அம்மா உள்ளே போய் பார்க்க தான் போகிறோம் அம்மாவை. இருந்தாலும் அந்த ஜன்னல் மூலம் அம்மாவை பார்த்துட்டு போகிறது ஒரு சந்தோஷம் இருக்கும். அதுபோல் நம்முடைய தாய் துவாரகமாய் தாய் சாய்நாதரை பார்ப்பது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். அதனால் அத்துணை பேரும் மறக்காமல் ஷிரடி போகிறவங்க இந்த தரிசனத்தை பண்ணாமல் வரவே வராதீங்க.